நமக்கும் தெரியல, நம்மகிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனா அவங்களுக்கும் தெரியல. இது டெல்லியில பாராளுமன்றத்தில் போய் தமிழ் மக்களுடைய, குறிப்பாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய உரிமையை பேசக்கூடிய தேர்தல். எதுக்காக ஓட்டு போட்டோம்னு தெரியல. காங்கிரஸ் 7 முறை ஜெயிக்க வச்சிருக்கோம், அதிமுகவை 2 முறை ஜெயிக்க வச்சிருக்கோம், திமுகவை 2 முறை ஜெயிக்க வச்சிருக்கோம். ஆனாலும் இன்னும் காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை தீர்ந்த பாடில்லை, கச்சத்தீவு பிரச்சனை முடிவுக்கு வந்த பாடில்லை, நீட் தேர்வு ரத்து செய்த பாடில்லை, ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைத்த பாடில்லை, விலைவாசி ஏற்றத்தை தவிர்த்த பாடில்லை. ஒரு இளவும் நடக்கல. நாம் மாறி மாறி வாக்கு செலுத்தியிருக்கோம். கட்சியை பார்த்து ஓட்டு போடுவது, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவது, சாதியை பார்த்து ஓட்டு போடுவது, மதத்தை பார்த்து ஓட்டு போடுவது, இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னு ஓட்டு போடுவது, கடைசியா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுன்னு நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒற்று முழுவதுமாக தொலைச்சிட்டோம். எதுக்காக நம்ம வாக்கு செலுத்துறோம், எந்த தேர்தல் இது, யாரை தேர்ந்தெடுக்க போறோம், இது எந்த புரிதலும் இல்லாம நிறைய முறை நீங்க வாக்கு செலுத்துவீங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி காவிரி தண்ணியில ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேன்னு சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஐயா ஸ்டாலின் இங்க 10 இடத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்ல, அதே காங்கிரஸ் கட்சி டெல்டா மாவட்டமான தமிழ்நாட்டு விவசாயிகளிடம் ஓட்டு வாங்கி ஜெயிப்பதற்காக இங்க வந்து நிக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தம். யாராவது தான் பெத்த குழந்தைய கத்தியை எடுத்து ஒருத்தன் கையில கொடுத்து கழுத்தை அறுத்து தூக்கி போடுன்னு சொல்லுவானா? அப்படிப்பட்ட செயல்பாடுக்கு சமம்தான் காங்கிரசுக்கும் திமுக கூட்டணிக்கும் வாக்கு செலுத்துவது. அதே போன்று அதிமுக 2 முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறோம். எந்த உரிமைக்காக இவர்கள் நமக்காக பேசினார்கள்? அப்படி பேசி இருந்தாங்கன்னா நம்ம ஏங்க இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்? ஒவ்வொரு ஊர்லயும் தனியார் குழு கடன்கள், தெருவுக்கு தெரு சாராய கடைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் இல்ல, படித்தவர்களுக்கு வேலை இல்ல, சரியான சாலை இல்ல, நல்ல கல்வி இல்ல, தூய குடிநீர் இல்ல, இன்றும் வறுமை. எழுதுறாங்களே துணிஞ்சு, ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் கை சின்னம்னு 50 வருஷமா இதேதான் எழுதிட்டு இருக்காங்க. 50 வருடமாவும் நீங்கள் ஏழை. உங்கள்கிட்ட வாக்கு வாங்கி வெற்றி பெற்று போனவங்க யாராவது ஏழையா இருக்காங்களா? இந்த அரசியல் கட்சிகள் உங்களுக்கு செம்மாந்த வாழ்க்கையை கொடுத்துக்குன்னா நீங்க கடன் வாங்காம வாழ்ந்திருக்கணும். உங்க பிள்ளைகளுடைய கல்வி மேம்பட்ட கல்வியா இருந்திருக்கணும், நல்ல மருத்துவத்தை அனுபவிச்சிருக்கணும், சரியான சாலையை கொடுத்திருக்கணும், ஒரே ஒரு கிராமத்தையாவது குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி கொடுத்திருக்கணும். இன்னும் முக்கியமா பார்க்கணும்னா ஒரு ஊருக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். அது எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன் 20 கோடி ரூபாய் வந்து கோழி பிடிக்கிறவங்க மாதிரி வந்து கையில ஒரு 200 ரூபாய் காசு கொடுத்து 300 ரூபாய் காசு கொடுத்து கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அட்டமைக்கு ஓட்டு போடுங்கன்னு கையில கொடுத்து போயிடுவாங்க. நமக்கு அந்த 200 ரூபாய் தான் வாழ்க்கை, 300 ரூபாய் தான் வாழ்க்கை. அறிவு சிறந்தவர்களே, ஒரு பன்னி குட்டி 5000 ரூபாய் விற்குது. ஒரு பன்னி குட்டி, ஒரு நாய் அழகழகா வீட்டுல வளர்க்குறாங்க நாய், 2000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாய் விற்குது. 5 வருஷம் உங்க வாழ்நாளுடைய விலை என்ன? உங்க தலையினுடைய விலை என்ன? கேட்கறதா கேட்கறீங்க. ஒரு ஓட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்கலாம்ல? எப்படியும் அவர் ஓட்டு போட போறது இல்ல. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தல் நிக்கிறாரு, 1000 கோடி சம்பாதிக்க போறாரு. இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா வீட்டுல 5 ஓட்டு இருக்கான், 10 லட்சம் ரூபாய் ஆச்சு, ஒரு வீடு நம்மளே கட்டிட்டு போயிடலாம். எதுக்காக போய் காசு நம்ம கேட்டு நிக்கணும்? எங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்கணும். முதல்ல மக்களுக்கு எது தேவை என்ற புரிதலே இல்லை. இன்றைக்கும் சரி, யார் நம்மை மிக விரோதமாக நடத்தி தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார்களோ அவர்களுக்கு வாக்கு செலுத்த விவசாயிகளே வர்றாங்க. எவன் தண்ணி தர மாட்டேன் என்று சொல்கிறானோ அவன் சின்னத்தை வீடு வீடாக நீங்கள் வரைந்து வைக்கிறீங்க. யார் நம்மளை இத்தனை ஆண்டு காலம் வளை தொழித்தார்களோ 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க பிஜேபி கூட அதிமுக. இப்ப வந்து வேண்டான்றே. என்ன காரணம்? கொள்கை காரணமா? இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தானே ஓஎன்ஜிசி வந்தது, இவருடைய ஆட்சி காலத்தில் தானே விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டது. இன்னும் வாழ்ற நிலத்துக்கு பட்டா இல்லாம இன்னும் எத்தனை மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை, அதுவும் குறிப்பா பாருங்க மயிலாடுதுறை இந்த சட்டமன்ற தொகுதியில ஒரு சர்க்கரை ஆலை, ஒரு பஞ்சாலை, ஒரு காகிதால, ஒரு பால் பண்ணை, இதெல்லாம் இந்த 2 கட்சியாரையும் தான் மூடி இருக்காங்க. இது திறந்திருந்தாலே 10,000 இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை கொடுத்திருக்க முடியும். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த தொழிற்சாலை நம்பி வாழ்ந்திருக்க முடியும். இதெல்லாம் ஏன் மூடினாங்க? ஓட்டுக்கு 500 ரூபாய் தர துணிகிற இவர்கள் ஏங்க இந்த தொழிற்சாலையை நிறுவி படித்தவர்களுக்கு வேலை தர மாட்டாங்க? வேலை கொடுத்தா நீங்க சம்பாதிச்சிருவீங்க, சம்பாதிச்சுட்டா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்க மாட்டீங்க.
உங்களை காலத்திற்கும் வறுமையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். இதெல்லாம் மாற்றுவதற்கு எளிய மக்களுடைய அரசியல் புரட்சியாக உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்ணும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி மயிலாடுதுறை மண்ணில் இருந்து தொடங்க வேண்டும் என்றால் நீங்கள் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. தயவு செஞ்சு வேட்பாளரை பத்தி தேடுங்க. இங்க நிற்கக்கூடிய காங்கிரஸ்ல நிற்கக்கூடிய அக்கா சுதா அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது. அவங்க கும்படி பூண்டி ஜெயிச்சாலும் கும்படி பூண்டிக்கு போயிடுவாங்க. நீங்க மனு கொடுக்கறதா இருந்தா அங்கதான் போகணும், அங்கதான் போகணும். சரி, வெளியூரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரோட பிரச்சனை தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. நேற்று தந்தி டிவியில ஒரு டிபேட் கூப்பிட்டாங்க. 4 வேட்பாளரும் ஒன்னா உட்காரணும், நேருக்கு நேர் மக்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. நான் ஒருத்தர் தான் உட்கார்ந்து கிடக்கிறேன், ஒருத்தரும் வரல. ஏன்னா அண்ணன் பாபு அவர்களுக்கு அவர் ஒரு தொழிலதிபர். இங்க நடக்கக்கூடிய சிக்கலோ பிரச்சனையோ எதுவும் தெரியாது. என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா யூடியூப்ல போட்டு காளியம்மான்னு தேடுங்க, காளியம்மான்னு போடுங்க, வந்துடும். தேடி பாருங்க. 15 ஆண்டு காலம் மக்கள் போராட்டம் நின்று காவிரி உரிமை பிரச்சனை, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அணுமின் நிலையத்துக்கு எதிரான பிரச்சனை, அனல் மின் நிலையத்துக்கு எதிரான பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளில் மக்களுக்காக 15 ஆண்டு காலம் அதிகாரம் இல்லாமலே இந்த இடத்துல நின்றுருக்கோம். உலகத்தின் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதுவும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அத்துணை வலிமையானது. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வாட்டி மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மயிலாடுதுறை மண்ணில் இருந்து தொடங்கட்டும். யார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, சட்டப்படி தவறுதான். இவங்க எல்லாரும் எந்த ஆட்களும் சட்டத்தை முறையாக பின்பற்றுவதெல்லாம் இல்லை. அதனால மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. அடுத்த தலைமுறைக்கு வாழ்வழிங்க. ஓட்டு பெட்டியில வரிசை எண் 5ல இருக்கு. மைக்கு சின்னம் மறந்துடாதீங்க. இது எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போய் அவங்களுக்கான சட்டத்திட்டத்தை வகுக்க முடியுமே வேண்டும் என்றால் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு குழுவில் லோன் எடுக்க வச்சுட்டு பெண்களுக்கு நாங்க மாசம் 1000 ரூபாய் தருகிறோம், அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் பீத்தி கொண்டு தெரிகிறாங்க. இவங்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்றால் சாராய வியாபாரிகளிடம் நாட்டை கொடுக்காமல் சரியான மக்களிடம் நாட்டை கொடுங்கள் என்று மைக்கு சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கோம். முன்னாடி எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கொடுத்திருந்தாங்க. அதையும் தேர்தல் ஆணையமும் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் திட்டமிட்டு எங்கள்கிட்ட அந்த சின்னம் பறிக்கப்பட்டுருச்சு. தற்போதைக்கு மைக்கு சின்னம் கொடுத்திருக்காங்க. எல்லா கட்சிக்காரர்களுடைய சின்னத்தையும் நாங்கள் தூக்கி கொண்டு வர மாட்டோம். ஆனால் எங்கள் சின்னம் இல்லாமல் எந்த கட்சிக்காரங்களும் வர முடியாது. அதனால மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் அல்ல. பள்ளியகொலையில் இருக்கக்கூடிய பஞ்சால, காகிதால, சக்கரால இதெல்லாம் திறக்கப்பட்டாலே ஏன் இந்த மாதிரி இளைஞர்கள் வீட்டில் இருக்காங்க? அவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியும்ல? மூடுனது யாருன்னு நினைக்கிறீங்க? இதே ரெட்டல உதயசூரியன் தான். மீண்டும் மீண்டும் யாராவது நம்ம வீட்டை கொளுத்தி விட்டவனுக்கு மாலை போடுவோமா? அப்படிதான் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இதான் கடைசி வாய்ப்பு. மாறதும் மாறாதும் உங்க விருப்பம். நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன். நான் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றி தரலன்னா என் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன். நான் எழுதி தரேன். மாற்று அரசியலுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரியானவர்களை தேர்ந்தெடுத்து வைங்க. நான் அவ்வளவு தூரம் பேஸ்ட் பண்ண பிறகு நைட்டா இருட்டில் கோழி பிடிக்கிற மாதிரி வருவான். ஒரு 200 ரூபா காசை கொடுப்பான். நீங்களும் சத்தியத்தை வாங்கிட்டு போய் ஓட்டு போட்டன்ற கதையை போட்டீங்கன்னா இதே நிலைமை தொடரும். ஒன்றும் மாறாது. அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்புறம் உங்க விருப்பம். நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்க? நான் மைக் சின்னத்தில் போட்டிடுறேன். ஓட்டு பெட்டியில் வரிசை 5வது இடத்துல இருக்கு என்னோட பேர். வாக்கு செலுத்துங்க. ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளை நாடாளுமன்றத்துக்கு போக முடியுங்கிறத காட்டணும். நாம இது தேர்தலே கிடையாது. இது ஏழைக்கும் பணக்காரர்களும் நடக்கக்கூடிய சண்டை. நான் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கேன். நீ குழுல லோன் வாங்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் செழுமையாக்குவேன். உனக்கு உள்ளூர்லேயே நிலம் வளம் சார்ந்த வேலை தருவேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் தருவேன். நான் ஒத்த ஆள் தான் சொல்லியிருக்கேன். வேற யாரும் சொல்ல கிடையாது. பார்த்து வாக்கு செலுத்து.